ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ் பை தீபா. ஸோ இந்த வீடியோவில் வாணிதாசன் சம்மந்தப்பட்ட ப்ரீவியஸ் கொஷின் தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பாரதியார், பாரதிதாசன், கவிமணி, முடியரசன் இந்த மாதிரி கவிஞர்களோட ப்ரீவியஸ் கொஷின் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வாணிதாசனுக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்துருவோமா? வாணிதாசன் அவர்களுக்கு ஃப்ரெஞ்சு அரசு கொடுத்த விருது எது அப்படின்றது நமக்கு குரூப் 2 2022 தேர்வில் நமக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ வாணிதாசனுக்கு ஃப்ரெஞ்சு அரசு என்ன விருதுங்க கொடுத்துச்சு? செவாலியர் விருது நமக்கு கொடுத்துருக்கு, அதாவது வாணிதாசனுக்கு கொடுத்துருக்கு. அடுத்தது வாணிதாசனோட நூல்கள் என்னங்கிறத இதில் நம்ம தேர்ந்தெடுத்து சொல்ல போகிறோம். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா 2022 வருட வினாத்தாளில் நமக்கு இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? ஸோ இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம் அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியானது. ஓகேங்களா? சரிங்க. அடுத்தது மூணாவது கொஷின், வாணிதாசனுக்கு செவாலியர் விருது எந்த அரசால் வழங்கப்பட்டது? ஸோ முதல் கேள்வி என்ன கேட்டிருந்தாங்க? ஃப்ரெஞ்சு அரசு என்ன விருது கொடுத்ததுங்கிறதுக்கு செவாலியர் விருதுங்கிறத நம்ம சூஸ் பண்ணோம். அடுத்து மூணாவது கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? செவாலியர் விருது எந்த அரசு கொடுத்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரே கொஷினை எப்போல்லாம் மாற்றி மாற்றி கேட்குறாங்க பார்த்தீங்களா? அப்போது அந்த ஒரே பாயிண்ட்டை எப்படிலாம் நம்ம படிக்கணுமோ அந்தளவுக்கு கவனமாக படிச்சுக்கணும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய ஃப்ரெஞ்சு அரசு. ஸோ இந்த கேள்வி பார்த்திங்கன்னா எஸ்ஏ எக்ஸாம் 2022 வருடத்தில் இடம்பெற்ற கேள்வி நமக்கு. சரிங்களா? சரிங்க. அடுத்தது, கீழ்காணும் நூல்களுள் கவிஞர் வாணிதாசன் அவர்கள் எழுதிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இதில் வாணிதாசன் எழுதின நூல் எதுங்க? ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய கொடிமுல்லை. இந்த கண்ணன் பாட்டு, இரண்டு வீடு, அழகின் சிறப்பு இதெல்லாம் யார் எழுதுனாங்க அப்படிங்கிற ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் வாணிதாசன் எழுதின நூல் எது? கொடிமுல்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா 2022 வருடத்தில் கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்க. அடுத்தது, பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியே விருதினை பெற்றவர் யார்? ஸோ இது 2012 வருடம் டெட்டில் கேட்கப்பட்டது. ஸோ டெட்டுமே பார்த்திங்கன்னா ரிலேட்டடானது நமக்கு தான், அதாவது பழைய தமிழ் சமச்சீர் இருக்குது இல்லைங்களா? ஸோ அது நமக்கு யூஸ் ஆகும் இல்லைங்களா? ஸோ அதனால் இந்த கொஸ்டின் நமக்கு தேவைப்படும். ஸோ செவாலியர் எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ அதை வாங்கினவர் யார்? ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய வாணிதாசன். ஓகேங்க. அடுத்தது, வாணிதாசனோட பிறந்த ஊர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வில்லியனூர். ஓகேங்களா? இதுவுமே 2012 வருடத்தில் கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்தது, பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யார்? அதாவது தொடக்க கல்வி பயின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய வாணிதாசன். யார்கிட்ட இவர் தொடக்க கல்வி பயின்றிருக்காரு? பாரதிதாசன் கிட்ட தொடக்க கல்வி பயின்றிருக்காரு. அடுத்தது, பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் விருது பெற்றவர் யார்? பார்த்தீங்களா? இந்த கொஸ்டின் நமக்கு எத்தனை தடவை திரும்ப ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய வாணிதாசன். அடுத்தது, பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது பெற்ற கவிஞர் யார்? ஸோ ஒரே ஒரு வார்த்தை தாங்க மாறி இருக்கு, ஆப்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்குங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் யார்? ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய வாணிதாசன். அவ்வளோதான். ரொம்ப தடவை நமக்கு இந்த கொஸ்டின் என்ன இருக்குது, ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது, இன்றைக்கான 10th கொஸ்டின். ஸோ இன்றைக்கான லாஸ்ட் கொஸ்டின், வாணிதாசனுக்கு வழங்கப்பட்ட விருது. ஸோ டப்புன்னு பார்த்தோன்னா நமக்கு என்னங்க தோணும்? ஒருவேளை கொஸ்டின் எதுவும் மிஸ்டேக்காக கொடுத்துட்டாங்களா? என் கவிஞரேரு, புலவரேரு, பாவலர் மணிலாம் எல்லாமே வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு டக்குன்னு ஒரு நிமிஷம் என்ன ஆகும் நமக்கு? ஒருவேளை கொஸ்டின் எதுவும் தப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க கரெக்டாக தான் கேட்டிருக்காங்க. விருது அப்படின்னு கேட்டிருக்காங்க, செவாலியர். ஸோ அந்த மாதிரி சிறப்பு பெயர்கள் எல்லாத்தையுமே கொடுத்து நம்மளை என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போது 177 இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி, செவாலியர். ஸோ இந்த பிரெஞ்சு அரசு செவாலியர் விருது கொடுத்துச்சு, வாணிதாசனுக்கு கொடுத்துச்சுங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டே வச்சு நமக்கு பல விதமான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இன்றைக்கான 10 கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா அதுக்கான தனியான பிளேலிஸ்ட் நம்ம சேனல்லே இருக்குது. டிஎன்பிஎஸ்சி டாபிக் வைஸ் ப்ரீவியஸாக கொஸ்டின்கிற பிளேலிஸ்ட் செக் பண்ணினாலே கிடைக்கும். ஸோ அது இல்லாமல் டெய்லி ஒரு திருக்குறள், தினம் ஒரு திருக்குறள்ங்கிற சீரிஸ் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். உங்களால் செப்பரேட்டாக உட்காந்து படிக்க முடியலங்கிற பட்சத்தில் டெய்லி ஒரு திருக்குறள் நம்மளோட சேனலில் பார்த்து படிச்சுக்கிட்டே வந்தீங்கனாலே எக்ஸாமுக்குள்ளே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெஸ்ட் பேச்சஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணி டீல்ஸ் கேட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.